பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வெப்சைட் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி. இந்த நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக மாற்றான் பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனந்த் சார் சொன்ன மாதிரி 2009 அப்போவே இது ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. நிறைய விஷயங்கள் பண்ணோம். புனேலாம் போனோம், யூஎஸில். அப்போ தான் புதுசாக சில டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போது இது முழுமையடையாமல் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்லேயே தான் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள். அப்புறமா இப்போது சரியான டீம் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி பிரமாதமான டீம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஒரு படமும் ஒரு சவால் மாதிரி தான் வந்திருக்கு. என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் வரும். நான் கரெக்டாக இந்த படத்துக்கு என்னால் அவங்கள திருப்தி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் நான் உள்ளிழுக்கப்பட்டிருப்பேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினச்சிட்டு இருப்பேன். ஸோ ஆனந்த் சாருக்கு முதல் நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, இவ்வளோ பெரிய உழைப்பு, இவ்வளோ பெரிய கனவு, அவரோட குழந்தை அது. அதுக்கு என்னை உருவமாக நினச்சது, என்ன நினச்சதுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லணும். நான் நிறைய என் மேலே வச்சுட்டாரு, தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. பட் உண்மையாக அசந்து போனது அவரோட உழைப்பு, அவரோட ரிசர்ச் ஒர்க், அவரோட ப்ரிப்ரேஷன். ஒரு ஷாட்டுக்கும் அவர் மெனக்கெட்ட விஷயங்கள். அது யூனிட்டில் இருக்கிற கடைசி ஆளை கேட்டாலும் அது சொல்லுவாங்க. பிரமாதமான டீம் எங்களுக்கு இருந்தது. பட் அவரோட ஒர்க், ஒரு ஷாட்டையும் செதுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ டீசர், அதனால வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வி thoroughly enjoyed each and every day's experience. புதுசாக இருந்தது. 12-13 வருஷங்கள் மேலே ஆச்சு நான் நடிக்க வந்தது. பட் ஒரு நாளும் இந்த படத்துக்காக கேமரா முன்னாடி நிற்கும் போது ஒரு நாளும் எனக்கு வந்து புது அனுபவமாக இருந்தது. அதை படமாக்குற விதம், அதை உண்மையாக்குற விதம், இப்போ ட்ரெய்லருக்காக எல்லா ஷாட்டையும் முன்னு சேர்த்து பார்க்குற விதம், எல்லாமே வந்து ரொம்பவே புது அனுபவமாக இருந்தது. நாங்கள் ரசித்து பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். மொத்த டீமுக்கும் நன்றி. எங்கள் கூட இருக்கிற மாற்றான் டீம் மொத்த டீமுக்கும் நன்றி. அவங்க ஒருத்தர் இல்லாட்டையும் கூட இந்த விஷயத்துக்குலாம் நான் செஞ்சுருக்க முடியாது. அண்ட் நிச்சயமாக ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படமும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. பட்ஜெட் வைஸ், மேக்கிங் வைஸ் எல்லாமே கூட இருந்து அப்படி தான் குழந்தையாக பார்த்துக்கிட்ட ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் 3 பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக கேள்விகள் வச்சுருப்பீங்க, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. மாற்றான் உங்களை போல நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு படம் இது. சிந்தனையில் உதித்த போது சாத்தியமா, திரைக்கு கொண்டு வருவதற்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருந்தது. அப்புறம் கேவி ஆனந்த் என்கிற ஒரு படைப்பாளி, பொதுவாகவே எக்ஸிக்யூஷனில் ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கிற ஒருத்தர் அப்படின்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நாங்கள் கூட இருந்து கவனித்த ஒரு விஷயம். ஸோ என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வெளியில் கொண்டு வரது, வெளியில் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு திறமை இருக்கிறதுனால இந்த படமும் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. இதோடைய சிறப்புகள் பற்றிலாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார். கதையை தவிர வேறு எதை பற்றியும் சொல்கிறதுக்கு தான் அனுமதி இருக்குது. சூர்யா அவர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு திறமையை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பெரிய விருந்தாக அமையும் அப்படின்னு முழு மனசோட நம்புகிறோம். நன்றி. எல்லாருக்கும் பிடிக்கிறது இப்போவே உங்களை மைண்ட் செட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். 2 கேரக்டருமே வந்து இது வரைக்கும் நான் பண்ணல. அந்த மாதிரி நான் செஞ்சது இல்லை. மற்ற கேரக்டர்ஸ் இது வரைக்கும் நான் சினிமாவில் அந்தளவுக்கு போய் பண்ணதில்லை. ஒரு ஸ்டடி ஒன்று நடந்துச்சு. நீங்கள் பண்ண படங்கள்லேயே வந்து யாருக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் நான் ஒரு ஷோ பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணாங்க. அதில் பெரும்பாலானவங்க சொன்னது, சூர்யாவை எப்படி பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கேவி ஆனந்த் சாரோட அயன் படத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி கேரக்டரைசேஷனை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் மேலேன்னு சொல்லலாம், அடுத்த படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் 2 கேரக்டர்ஸ்லையுமே இருக்கும். 2 கேரக்டர்லையுமே வந்து அவ்வளோ விஷயங்கள் செதுக்கி உள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருக்காரு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ 2 கேரக்டர்ஸையும் அப்படி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதான் நிறையா பேச வேண்டாம்னு பார்க்குறேன். நீங்கள் பேசிட்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள்.
நிறைய சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி படி உணர்ந்து என்ன பண்ணமோ பண்ணியிருக்கோம். வி என்ஜாய்ட் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப் யூ ஆல்சோ லைக் இட். சூர்யாவுக்கும் பயங்கர சேலஞ்சிங்கான ஒர்க். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா பீட்டருக்கு ஏன்னா ஒரு 2 பேரும் வந்து ஒரு பல்ட்டி அடித்து பாஞ்சு மேலேருந்து சறுக்கி அதில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நடக்காத விஷயமா இருக்கக்கூடாது, யதார்த்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். அவரும் வந்து பீட்டருக்கும் அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆல்மோஸ்ட் ஒரு எம்ஜிஎம்மில் ஒரு 25 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், இன்னும் கூட 2 ஷார்ட் பேலன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பீட்டர் என்னோட ஒரு எக்ஸலண்ட் ஒர்க் அந்த படத்தில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆண்டனிக்கு வந்து எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சுவலாக தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, டபுள் சம்பளம் கேட்டுட்ருக்காரு இப்போது. ஏன்னா எல்லாமே 2 வேலை அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக அதே ரஷ் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரஷ் ஒரு சீன் ஒரு 1 hour இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த படத்தோட சீனில் பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவர் நம்ம மராட்டி இந்திய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கார் சார், சச்சின் கடேக்கர். ஒரு பல அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் சச்சின் கடேக்கர். அவர் வந்து உங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. அது தவிர தாரா நேஷ்னல் அவார்டில் வாங்கின தாரா நடிகார். இதை தவிர ஐரின், ஜோர்டனிஸ், இது மாதிரி ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட், யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இவர் தான் பெரிய காமெடியன் படத்தில். ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு ஐ மீன் ஃபுல்லாக இவர் இருக்கிறதுனால ஆனந்த் சார் என்னென்ன நக்கல் இருக்கோ அதெல்லாமே படத்தில் அங்கங்கே பார்க்கலாம். படம் ஃபுல்லாக பார்க்கலாம்.